ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ரெசிபி பொட்டேட்டோ ஸ்டூ அருமையாக வந்திருக்குது. முதல் தடவையாக முள்ளங்கி சேர்த்து செஞ்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு தேங்காயிலேருந்து பால் பிழிஞ்சிருக்கேன். முதல் பால் கெட்டி பால், இரண்டாம் பால் தண்ணி பால், பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி சின்ன சின்ன துருவலாக சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் பிழிஞ்சிட்டு சக்கையிலேருந்து டெசிகேட்டட் கோகோனட் செய்யலாம். அதுக்கு ரெசிபி கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடு இருந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிய விட்டு பச்சை மிளகாய், இஞ்சி துருவல், கருவேப்பிலை, பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வணக்குனா போதும். நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பை சேர்த்துக்க வேண்டியதான். உருளைக்கிழங்கு, முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து ஒரு வணக்கி விட்டால் போதும். இதில் கலர் காய்கறி தான் சேர்க்கக்கூடாது. ஸ்டூ பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கணும்னா கலர் காய்கறி சேர்க்கக்கூடாது. முள்ளங்கி வாடை வருமோ என்னவோன்னு நினச்சேன், கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லை. இப்போது இரண்டாம் பால் தண்ணி பாலை சேர்த்து 2 விசில் விட்டால் போதும். நல்லா காய்கறி வெந்து வந்துடும். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் ஸ்டூ நல்லா திக்காக இருக்கும். தேங்காய் பால் கெட்டியாக நிறையா சேர்த்துக்கிட்டாலே டேஸ்ட் அடிபொலியாக இருக்கும். மற்ற பொருள் எல்லாம் அவங்கவுங்க நீட்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ முதல் பால் கெட்டி பாலை சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. சூடேறினா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கார்னிஷ்காக கருவேப்பிலையை தூவி சர்வ் பண்ணலாம். இன்டர்னல் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய புண்கள் ஆற்றும், உடல் சூடு தனியும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கும் சாப்பிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.